ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ் திருமேனி இன்டர்வியூ பற்றி தான் பேச போகிறோம். அஜித் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம மகிழ் திருமேனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஜித் சாருக்கும் எனக்கு பிரச்சனை, நான் ஒழுங்காக ஷூட்டிங்கே எடுக்கிறது இல்லையா, எனக்கும் அஜித் சாருக்கும் கருத்து வேறுபாடாம், ஒன்றும் செட் ஆகலையா இப்படின்னு யூடியூப்பில் ஒரு 3 பேர் இருக்காங்களா. நம்ம வலைப்பேச்சு அந்தணன், பிஸ்மி, நம்ம சக்தி. இவங்க ஏதோ அவர் சொல்லலை, குறிப்பிட்டாக சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நெகட்டிவ் விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படி அவர் நான் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு நம்ம மகிழ் திருமேனி சார். அது இப்போ ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பேசும் பொருளாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பொழப்பே இல்லைங்க. அந்த வலைப்பேச்சு அந்தணனும் இந்த பிஸ்மியும் இந்த நம்ம சக்திவேலுக்கும் ஒரு பொழப்பே கிடையாது. இவங்க அஜித் சாரை ஒரு டார்கெட் பண்ணியே அடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு அஜித் படம் ஒரு வரம் போல் அவரை பற்றி ஒரு நெகட்டிவிட்டியாக பேசி பேசி இவங்க ஏன்னா இவங்க அவங்கள வச்சு தான் சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ இவங்க நேரில் போய் பார்த்த மாதிரி படம் விடாமுயற்சி படம் ட்ராப் ஆயிடுச்சு, படம் ஒழுங்காக ஷூட்டிங் போல், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டி சொல்லியிருக்காங்க இவங்க. அதை பற்றி நம்ம மகிழ் திருமேனி சார் பயங்கரமாக சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். அதான் ஒரு சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. அவர் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா இவங்க கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இவர் பேச்சு ஒர்க் எடுக்கிறாரு, இப்போ பேச்சு ஒர்க் எடுக்க தான் போயிருக்காரு, அப்படி இப்படின்னு இவனுங்க சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு 50 நாள் கால் ஷீட்டு கொடுத்தாங்கன்னா 50 நாளுக்குள்ளே நான் படத்தை எடுத்து முடிச்சிருவேன், எந்த படத்துக்குமே நான் பேச்சு ஒர்க் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே அஜித் சார் சொல்லியிருக்காரு, மகிழ் நீங்கள் நெகட்டிவிட்டியை கேண்டல் பண்ணிக்கோங்க, ஏன்னா நெகட்டிவிட்டி வரும் அப்படின்னு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அஜித் சார் சொல்லியிருக்காருன்னா நம்ம மகிழ் திருமேனி சார்கிட்ட. அவர் சொல்லும் போல் அப்போ தான் அவருக்கு லேட்டாக தான் புரிஞ்சு, ஓ சார் சொன்னது கரெக்டு தான், இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் நேர்காணலாக சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் மகிழ் திருமேனி சார் நிறைய சொல்லியிருக்காரு, நம்ம அஜித் சாரை பற்றி சொல்லியிருக்காரு. என்னென்னா, மகிழ் எனக்கு சீக்கிரம் இந்த படத்தை முடிக்கணும், எனக்கு 2 படங்கள் இருக்குது, அது சீக்கிரமாக நான் பொறுப்போடு முடிச்சுட்டு போகணும், எனக்கு அடுத்து கார் ரேசிங் இருக்குது, நான் கார் ரேசிங்கில் நான் 100% கொடுக்கணும், நான் அதை நான் கொடுக்கலைன்னா அதுக்கு நான் ஒரு தகுதியே கிடையாது, அது மாதிரி நான் கார் ரேசிங் போகணும், எனக்கு என்ன வேணால் ஆகலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மகிழ் திருமேனி சார். சொல்லும் போல் அது நமக்கு ஒரு இதாக தான் இருக்குங்க. ஒரு மனுஷன் அவரோட ஃபேஷனில் எப்படி ஒரு இதாக இருக்கார், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கார், எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கார் நம்ம ஏகே சார். அது மகிழ் திருமேனி சார் ஒரு பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த நேர்காணலில். அது பார்க்கும் போலே நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் மகிழ் திருமேனி சார்கிட்ட உங்கள் கூட இன்னும் நிறையா படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம அஜித் சார் சொல்லியிருக்காராம். அஜித் சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ் கவலைப்படாதீங்க, நம்ம படம் ஃபெஸ்டிவலுக்கு வரலன்னா என்ன, நம்ம படம் என்றைக்கு இறங்குதோ அன்னைக்கு தான் தீபாவளி பொங்கல்னு அப்படி சொல்லியிருக்காரு. இது இதை கேட்ட உடனே அஜித் ரசிகர்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா படம் என்னைக்கிடா இறங்கும் அப்படின்னு ஒரு துடின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம மகிழ் திருமேனி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வலைப்பேச்சு அந்தணங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, வலைப்பேச்சு அந்தணனும் பிஸ்மி இவங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் பேச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம்னா அதை நிரூபித்து காட்டிட்டிங்கன்னா நான் அந்த சினிமா விட்டே போயிடுறேன் அப்படின்னு நம்ம மகிழ் திருமேனி சார் அந்த நேர்காணலில் சொல்லியிருக்காரு. சொன்னோடனே ஒரு பயங்கரமாக ஒரு சோசியல் மீடியாவே ப்ளாஸ் தான். ஏன்னா அவர் கொடுத்த இன்டர்வியூ ஒரு பயங்கரமாக பேசியிருக்காரு. அது இல்லாமல் இந்த படம் ஒரு கதையின் ஸ்டோரியை வச்சு தான் கதையின் ஸ்டோரி வச்சு தான் அந்த படமே அப்படி சொல்லியிருக்காரு. அஜித் சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக நீங்கள் மாசு அப்படிலாம் பண்ண வேணாம், கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க மகிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் நேர்காணலில் சொல்லியிருக்காரு நம்ம மகிழ் திருமேனி. February 6th அன்னைக்கு தியேட்டர் பிளாஸ் தாங்க. ஏன்னா விடாமுயற்சி சம்பவம் லோடிங். ஏன்னா நம்ம மகிழ் திருமேனி ரொம்பலாம் பேசலைங்க. என் படம் 1000 கோடி அடிக்கும், 500 கோடி அடிக்கும் அப்படிலாம் பேசலை, எது தேவையோ அப்படின்னு நம்ம நறுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம மகிழ் திருமேனி சார். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகள் ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் இருக்குது. ஏன்னா அவர் மேலே நம்பலாம். ஏன்னா அவர் கடைசி எடுத்த படங்கள் மீகாமன், தடம், தடை ரத்தாக்க போன்ற படங்கள்லாம் ஒரு
ஒரு ஒரு ஒரு படமாக பார்க்கும்போது வேறு லெவல் படம். ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படி உட்கார வச்சுருப்பார் அவர் படங்களில். அவரோட படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நுனிக்கு தெரியும். மற்ற டேரக்டர் மாதிரி அவர் எப்படின்னா என் படத்தில் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு ஒரு சொல்லலை. அந்த படத்தில் படம் நான் எடுத்திருக்கேன், ஆடியன்ஸை வந்து நான் வந்து ஏமாற்றக்கூடாது, அவங்களுக்கு வந்து நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும் போலேயே பார்க்கும்போல ஒரு ஜெனிவாக தான் பேசியிருக்காரு. அது இல்லாமல் இந்த படத்துக்கு பல விமர்சனங்கள் வந்தாலும் அஜித் சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி அந்த டைட்டிலே இந்த படத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சின்னு ஒரு டைட்டில் வச்சாங்க. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு இதுதாங்க. ஏன்னா இந்த படம் வந்து பயங்கர ஒரு இது படம் வராது, படம் ட்ராப்பு, படம் விடாமுயற்சி, படமே கிடையாது, அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லி இந்த படத்தை அடித்தாங்க. அது இல்லாமல் நம்ம சாவடிக்கா சாங் வந்து சரியில்லை, டீசர் என்னடா டீசரு சரியில்லை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஒரு விமர்சனங்க. ஏன்னா இதையும் பார்த்துருப்பார் மனுஷன், மகிழ் திருமணி இது பார்த்துருப்பார். ஏன்னா ஒரு பிக் ப்ராஜெக்டில் வந்து அவர் இணையும் போல் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போல மனுஷன் வந்து அவர் ஒரே ஒரு இதுதான், February 6 அன்னைக்கு தான் சம்பவம் இருக்குது. அவரோட டைம் என்னன்னு காட்டுற இது இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து அவருக்கும் அஜித் சாருக்கும் சரியில்லை, பிரச்சனைகள் முட்டிக்கிட்டு இருக்குது, அப்படி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை பரவி விட்டுருந்தாங்க. இந்த பிஸ்மி, நம்ம ஆட்டுத்தலையன், இந்த மாதிரி ஆட்கள் தான், ஆட்டுத்தலையன் அந்தணன், இந்த மாதிரி ஏகப்பட்ட இவனுங்களாம் என்னத்த சொல்லனே ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு என்ன ஒரு ஏன் தான் இவங்க மேலே, அஜித் சார் மேலே இவங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட வன்மம் தெரியல. இதுக்கு முன்னாடி ஜெயிலர் 2 நம்ம டைட்டில் டீசரில் வந்து அப்படி தான் சொல்லியிருக்காங்க, ரஜினி சார் வெறும் டூப்பா போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரையும் கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தானுங்க. இவங்களுக்கு ஏன் தான் இப்படி வன்மத்தை வச்சு இவனுங்க என்ன செய்ய போகிறானுங்க? ஏன்னா இவங்க சினிமா வச்சு தான் வாழ்கிறானுங்க இந்த 3 பேர். ஏன்னா நயன்தாரா சொல்கிற மாதிரி தான் 3 monkeys அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இவனுக்கு நம்ம என்னத்தை சொல்லணும்னு ஒன்றும் புரியலைங்க. ஆக மொத்தம் அவர் வந்து மகிழ் சார் வந்து ஆக மொத்தம் அவங்க பேரை சொல்லலை, ஆனால் புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு தானே. ஏன்னா இவனுக்கு தான் ஸ்டார்டிங்லேருந்து நெகட்டிவாக பரவிக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம பிஸ்மி, நம்ம அந்தணன், சக்திவேல் படம் வராது அப்படி இப்படின்னு ஏதாவது வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் படம் வந்து February 6 ரிலீஸ் ஆகுது. படம் வந்தவொடனே இவங்க மூஞ்சில் கரியை தான் பூச போகிறாங்க. படம் அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக தான் வரும். ஏன்னா அவர் கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாங்க. அது இல்லாமல் இப்போது நம்மளோட விடாமுயற்சியோட படத்தை ப்ரொமோஷன் வந்து இறங்கிட்டாங்க. ஒவ்வொரு ஆட்களாக இன்டர்வியூ கொடுக்க தொடங்கிட்டாங்க. நம்ம மகிழ் சார், ரெஜினா அவங்க இன்டர்வியூ கொடுக்க தொடங்கிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம த்ரிஷா அவர்கள் இன்டர்வியூவை இப்போ பார்க்கலாம். அடுத்து நம்ம அர்ஜுன் சார், மற்ற எல்லாரும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. நீங்கள் விடாமுயற்சி படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.